நம்ம கவுன்சிலிங் வர வெயிட் பண்ணலாமா இல்ல மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிடலாமா? இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்கன்னா சார் நம்ம சேஃபருக்கு வந்து மேனேஜ்மெண்ட்ல போய் சீட் போட்டுலாம் நினைக்கிறாங்க. ஆனா மேனேஜ்மெண்ட்டுக்கு போனா என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா அவங்க சொல்றாங்க டொனேஷன். இப்போ மேபி 2 லட்சமா இருக்கலாம், 5 லட்சமா இருக்கலாம், 10 லட்சமா இருக்கலாம், ஏன் 25 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்து நீங்க ஒரு காலேஜ்ல சீட் எடுக்கலாம். ஆனா நீங்க டொனேஷன் கொடுத்து ஒரு காலேஜ்ல சீட் கேட்டாலும் ஆஃப்டர் 4 இயர்ஸ் அப்புறம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களோட ஆட்ல என்ன சொல்றாங்கன்னா எங்க காலேஜ்ல வந்து 60 லட்சத்துக்கு 40 லட்சத்துக்கு 50 லட்சத்துக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துக்கோன்னு சொல்லிருக்காங்க. எத்தனை பேருக்கு நீங்க கேளுங்க. அதாவது ஒரு பையனோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் வச்சுக்கிட்டு நீங்க எல்லாருமே நம்மளுடைய குழந்தைகள் அதே இது வரும்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. நார்மல் வந்து பிளேஸ்மெண்ட் சொல்லி பார்த்தோம்னா என்ன நினைக்கிறோம்னா ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் தான் பார்க்கணும். எல்லா பேரண்ட்ஸோட ஆசைனா என்னுடைய குழந்தைகள் வந்து ஒரு நல்ல காலேஜில் சேர்ந்து 4 வருஷம் முடிக்கும் போது ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த பேரண்ட்ஸோட ஆசையை வந்து காலேஜ் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய வழக்கத்துல வந்து எங்க காலேஜ்ல வந்து 60 லட்சம் ரூபாய்க்கு பிளேஸ்மெண்ட்னு சொல்லி ஒரு பையனோட போட்டோ போட்டுருப்பாங்க. ஆனா நீங்க டீடைலா அந்த காலேஜ் போய் விசாரிச்சு பார்த்தாங்கன்னா ஒரு பையன் மேபி அவனோட தனித்திறமையில வந்து பிளேஸ்மெண்ட் வந்திருக்கான். ஆனா உண்மையிலேயே ஒரு காலேஜ் நீங்க ஜட்ஜ் பண்ணணும்னா அந்த காலேஜ்ல வந்து ஆவரேஜா 60 லட்சம் ரூபாய்க்கு நீங்க அந்த விளம்பரத்தை பார்த்து தான் நீங்க உங்க குழந்தைய சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறைஞ்சது வந்து ஒரு 30-40 பேருக்கு அவங்க அந்த பேக்கேஜ் வாங்கி கொடுத்துருக்கீங்களா பாருங்க. வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் வாங்கிப்பாங்க. மேபி அந்த ஸ்டூடெண்டோட தனித்தன்மையா இருக்கலாம். ஸோ எப்பவுமே வந்து இப்போதைக்கு சினாரியோ வந்து எல்லாருமே வந்து ஐடி ஃபீல்ட வந்து நோக்கி போறீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஏடிஎஸ், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி கோர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்றீங்க. ஆனா இந்த வருஷம் உண்மையிலே 2026 அதாவது இப்ப பாஸ் அவுட் வராங்க. இந்த பாஸ் அவுட் ஆறவங்க நீங்க காலேஜ்ல போய் விசாரிச்சீங்கன்னா எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய பேக்கேஜ் வந்து எந்த ஒரு நீங்க நினைக்கிற டாப் இன்ஸ்டிடியூஷன் வாங்கி கொடுக்கல. ஏதோ ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மேபி 3 லட்சமா இருக்கலாம், 4 லட்சமா இருக்கலாம். ஆனா ஒரு பையனுக்கு நீங்க 30 லட்சம் 40 லட்சத்தை பார்த்துட்டு ஏன் பையன் அப்படி நினைக்கிறது தவறு. ஏன்னா இப்ப ஐடி ஃபீல்டு வந்து எல்லாருமே வந்து போக போக நீங்க இன்னும் இப்போ நீங்க சேர்ந்தீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு தான் உங்க பையனோட பிளேஸ்மெண்ட் வரும். அப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா? வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இப்ப இருக்க காம்படிஷன்ல வந்து இப்ப கம்பெனிகள் வந்து எதுவுமே வந்து நீங்க வந்து எந்த காலேஜ்ல சேர்ந்து முக்கியம் இல்ல, நீங்க எந்த அளவுக்கு ஸ்கில்ல இருக்கீங்க அந்த இன்டர்வியூ பேனல்ல நீங்க எப்படி சக்சஸ் பண்றீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கும். சோ அதனால வந்து நீங்க டொனேஷன் ஹை லெவல் டொனேஷன் கொடுத்து ஒரு காலேஜ்ல சேர்க்கிறதுக்கு பதில் ஒரு அப்பர் ரொம்ப லோயர் காலேஜ் சேர வேணா கொஞ்சம் ஒரு மீடியம் லெவல்ல காலேஜ் சேர்ந்துட்டு அந்த நீங்க டொனேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிற காசுக்கு வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து இன்பில்டா வந்து நீங்க வந்து சாஃப்ட் ஸ்கில் வந்து நிறைய சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நீங்க இன்டர்வியூ பொறுத்தவரை வந்து நீங்க எந்த காலேஜ் படிச்சது முக்கியம் இல்ல, நீங்க வந்து எந்த அளவுக்கு ஸ்கில் வளர்த்துக்கீங்க. ஏன்னா இப்போ நீங்க ஒவ்வொரு செமஸ்டர்லயும் ஒவ்வொரு சாஃப்ட் ஸ்கில் நீங்க படிச்சீங்கன்னா ஒரு 10,000 12,000 ரூபாய்க்கு நிறைய கோர்சஸ் படிக்கலாம். அதிகபட்சம் நீங்க ஒரு 8 செமஸ்டர்ல பார்த்தாலும் ஒரு 1 லேக்குள்ளேயே வந்து நீங்க ஹை லெவல் வந்து உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில் உங்க குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதுக்காக டொனேஷன் கொடுத்து ஒரு காலேஜ் சேரணும் அவசியமே கிடையாது. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரை வந்து கவுன்சிலிங்ல வர பாருங்க. ஏன்னா கவுன்சிலிங்ல வந்தீங்கன்னா கவர்மெண்ட் நிர்ணயிக்கிற ஃபீஸ் ரொம்ப வந்து டொனேஷன் இருக்காது. மெயினா யார் யார் வந்து கவுன்சிலிங்ல வெயிட் பண்ணணும்னா சார் நான் முதல் பட்டதாரியா இருக்கேன், கவர்மெண்டோட போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அதாவது சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்ல ஸ்காலர்ஷிப் வாங்கணும்னு நினைக்கிறோம். சோ இந்த மாதிரி முதல் பட்டதாரி இந்த மாதிரி யார் யார் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கணும்னு நினைக்கிறவங்களோ அவங்க வந்து நீங்க கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுங்க. அட் தி சேம் டைம் வந்து இல்ல சார் நான் செகண்ட் கிராஜுவேட் தான், எனக்கு வந்து மணி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, என்கிட்ட காசு இருக்கு, நான் என்ன செய்யணும் தெரியல, என்னோட நான் சம்பாதிச்ச காசு நீங்க குழந்தைக்கு தான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க முடிஞ்ச வரை டொனேஷன் பெரிய காலேஜ்லயே வந்து டொனேஷன் இல்லாம சேர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க.